திம்மாருடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானதம் சாத்ருப்னம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் படமாவதானம் கலியுதேவகாஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு நிகழ்ப்பதோட தலைப்பு குலதெய்வத்தை சொன்னாலே அதான் ஷாக்கு, குலதெய்வத்தை சொன்னாலே அதுதான் ஷாக்கு. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனிமை பாருங்கள். இந்த ஸ்ரீமதி டாக்டர் ரேவதி அனந்த நாராயணன் அப்படி அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஒன்று மிஸ் ஆகிருக்கா தான் இப்போ வருது. அது ஒன்றுமே பெரியவா வந்து விடமாட்டேன், என்ன எதாவது விட்டேன்னா சொல்ல வச்சுருவார். இது டாக்டர் ரேவதி இவ வந்து ஒரு ஸ்லோகத்தை கற்றுண்டாலாம், நிறைய ஸ்லோகத்தை ஒரு டீச்சர்கிட்ட. அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அப்போ இந்த டாக்டரும் டீச்சர் ஸ்டூடெண்ட் தானே, இவெல்லாம் கிளம்பி ஒரு நாளைக்கு காமாட்சி கோவிலுக்கு போனாலாம். அங்கே தங்கத்தேரில் காமாட்சி வர அந்த மாதிரியான உற்சவம் கோவில் உள்ள நடக்கிறது. இப்போ அவெல்லாம் வந்து அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லுவா, அந்த மாதிரிலாம். அதை அவள் வந்து அந்த உற்சவம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இவள் கிளினிக்கில் வந்து ஒரு ஹிஸ்டரிக்கல் பேஷண்ட்டு, ஹிஸ்டீரியா வந்த ஒரு பாவம் அவள், அந்த பெண்மணி. அவளுக்கு வந்து கல்யாணமாகி ப்ரெக்னென்ட் வேறு ஆகிட்டானாம். அது எப்படின்னு தெரில. அந்த இதை வந்து இவளுடைய இதில் இவ தான் பார்க்கணும். வந்து போகிறா, அப்படி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா, அது மாதிரி போயிருக்கு இந்த மாதிரி. அதனால் இவ டெலிவரி பெயின் அப்படின்னு வந்து திரும்பி வந்தாளாம் ஒரு நாளைக்கு, எனக்கு டெலிவரி பெயின் மாதிரி இருக்குன்னு. சில நாள் முன்னாடி தான் மாப்பெரியவோட பாதுகை வந்து பெரியவா கிட்ட கேட்கும்போது பெரியவா தரலை, உனக்கு அது தேவைப்படாது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கா போல இருக்குது. இதை மனசை வேலை ஓடின்னு இருக்கு, உனக்கு வேணாம்னு தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அதாவது பண்ணுற சர்வீஸே போகிறோம், அது பண்ணிக்கலான்றது ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கா. இப்போ சர்வீஸ் போகிறோன்னு. ஏன்னா அந்த சர்வீஸ் என்ன பண்ணுறாள் டாக்டர், அதில் பிரிவா இருப்பாளே, பெரியவா வந்து அதுக்கான அனுகிரகம் பண்ணுவார், அது போகிறோம், அதுவே பெரிய பூஜை தானே. இப்படி இருந்துருக்கு. இப்போ வந்து இந்த பேஷண்ட்டு வேறு இப்படி, ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த அந்த காமாட்சி கோவில் முடித்து அங்கே கொஞ்சம் இவளுக்கு அந்த மூடு சரியாக இல்லை. ஏன்னா இந்த நெகட்டிவ் இது வந்துருக்கு. இந்த பொம்பளை வேறு வந்துட்டு போயிருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் ஒரு வேளை ராத்திரி வந்துடுவாளோ அப்படின்னு இவளுக்கு டவுட்டாக இருக்குது. ராத்திரி ஏதாவது வந்து டெலிவரி பெயின்கின்னு வந்துட்டான்னா அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்குது. அங்கே போனால் பெரியவா உனக்கு பாதுகையெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத சைன் பண்ணி அப்படி சொல்லிட்டார் நைஸாக, நீ பண்ணுறதே போகிறோன்னு சொல்கிறா அப்படிங்கிறத அவருடைய சிஷ்யர் வந்து சொல்லியிருக்கார். இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு இருக்கோன்றா. அதனால் அவங்களுக்கு பாதுகா வேண்டான்னு அர்த்தம். இவள் எடுத்துன்னு போயிருக்கா, ஆக்சுவலாக பண்ணி கொண்டு போயிருக்கா, அது பெரியவா எடுத்து வச்சுட்டாலாம், கொடுக்கல. அப்போ இவளுக்கு நெகட்டிவாகவே ஓடின்னு இருக்கு, என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போனான்னா இந்த மைண்டில் இதே ஓடின்னு இருக்கான் திங்கிங். அவள் எக்ஸாமின் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டா, அதுகளையும் அந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் அந்த இவ இருக்காளையா, அவள் வந்துட்டான். அந்த பொண்ணு அவள் வந்து கொஞ்சம் பெயின் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்திருக்கலாம். அப்போ வந்து ஜென்ரலாக பயங்கரமாக கத்துவா, ஊன்னு கத்துவா, ரியாக்ட் பண்ணுவா, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பெரியவாளையும் பார்த்துட்டு வந்துட்டா, காமாட்சி கோவில்லையும் போயிட்டு வந்துட்டா ஆயிடுத்து. அவளுக்கு அங்கே மனசு நின்றுதா இல்லையோ தெரியாது. அந்த டீச்சரோட அங்கே போயிட்டு அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. அப்போ பெரியவா ஏதோ அனுகிரகம் பண்ணுறான்றது பின்னாடி தான் தெரியும் அவளுக்கு. ராத்திரி 12 மணி ஆகிடுத்தான். அவள் வந்து அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணதே பண்ணது இல்லையா. அந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் பார்த்தா அன்றைக்கி அதிசயமாக இருக்குது. ராத்திரி 12 மணிக்கு அவளுக்கு வயத்த இது இருக்குது, பெயின் இருக்குது, இது இருக்குது, லேபர் இருக்குது அவளுக்கு. ஆனால் வந்து குழந்தை பிறக்கணும். அப்போது ஒரே இது பண்ணுறா. அவளுக்கு வந்து
ஸ்மைல் பண்ணுறா, எப்படின்னு புரியல. ராத்திரி 12 மணி ஆகிடுது. நர்ஸுக்கிட்ட வந்து இவளுக்கு எனிமா கொடு அப்படின்னாலாம். அப்போ பெட்டில் போடு அப்படின்னாலாம். கொடுத்தா அது போட்டிருக்கா. போட்டவுடனே இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு இவ வந்து சொல்கிறாலாம், உனக்கு நார்மலாக டெலிவரி ஆகும். இவ சொல்லியிருக்கா, கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், உன் குலதெய்வத்தை வேண்டிக்கோ, நானும் வேண்டிக்கிறேன் என்னுடைய குலதெய்வத்தை அப்படின்னு சொன்னாலாம். சரி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னாலாம். அப்புறம் பார்த்தாலாம், என்னடா அது ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு இது மாதிரி பெட்டில் வந்து இப்போ அங்கே அட்மிட் ஆகிருக்கா. இவ சொல்கிறாலாம் சரின்னு இது வரைக்கும் அப்படிலாம் பண்ணாமல் ரியாக்ட் பண்ண வேணாம். ஓன்னு கத்துறது, எழுந்து குதிக்கிறது, அது பண்ணி நம்மளுக்கு தெரியுமே ஹிஸ்டீரியா பேஷண்ட்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாள். ரொம்ப கஷ்டம். அவளை ஏற்கனவே பார்த்துருக்கா, அவள் அப்படி தான் பிஹேவ் பண்ணாலாம். ஆனால் இன்றைக்கி இந்த டெலிவரி டே அன்றைக்கி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, இதுக்கு முன்னாடி நிறைய வந்து போயிருக்கா. அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றதுனால டெஸ்ட்டுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அந்த ரேவதி. ஆனால் இன்றைக்கி டெலிவரி ஆக போகிறது. இன்றைக்கி காமாட்சியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிரத்யக்ஷ காமாட்சியான பரமேஸ்வரனான மகாபெரிவாளையும் போய் பார்த்துட்டு அங்கே பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டோடையே மைண்டில் வச்சுட்டு இங்கே வந்தபோது இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்டுக்கு பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இவன் நினச்சபடி அப்படி இல்லாமல் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. ஆர்டினரி பேஷண்ட்டை விட காமாக இருக்காளாம். அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்துருத்துன்னு எந்த ஒரு பெயினும் இல்லாமல், வெளியே இல்லாமல், எந்த இண்டிகேஷன் இல்லாமல் குழந்தை வெளில வருது. குழந்தைலாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தை பிறந்தவுடனே அப்புறமா ஸ்லோவாக அந்த டாக்டர் ரேவதி வந்து அந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் கிட்ட கேட்டாலாம், சரி நீ உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோன்னு சொன்னேன், நானும் வேண்டின்றேன், நீயும் நன்னா இன்றைக்கி இது பண்ண, உன்னுடைய குலதெய்வம் யார் அப்படின்னாலாம். காமாட்சின்னாலாம். காஞ்சி காமாட்சி தான் அவளுக்கு குலதெய்வம் அப்படின்னா, பெரியவா வந்து எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவளுடைய குலதெய்வம் காமாட்சி தான். ஆனால் அந்த 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 உற்சவம் அன்னைக்கு இந்த டாக்டர் அங்கே போக வச்சு அன்றைக்கி பெரியவாளை தரிசனம் பண்ணி வச்சு இவளுக்கு இந்த மாதிரி ஒரு மனசில் குழப்பம் கொடுத்து, ஆனால் வேலையை ரொம்ப சிம்பிளாக ஆக்கி கடைசியில் அந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் வந்து யார் உன்னோட குலதெய்வம்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லலாமே, கருப்பாயி அது இதுன்னு. கடைசியில் பார்த்தா காமாட்சி அம்பாள்னு சொல்கிறான்னா, அப்போ பெரியவா தான் இந்த எல்லாத்தையுமே லிங்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எனக்கு அந்த பிலீஃப் இருக்குன்ற. குலதெய்வத்தை சொன்னாலே அதுதான் அப்படின்ற, அதுதான் தலைப்பாக வச்சுருக்கு. அதுதான் ஷாக்கு. நிஜமாகவே ஷாக்கு தான். பெரிய ஷாக்குன்னா என்ன, ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரியவா தான் பரமேஸ்வரனாக இருந்திருக்காரு, என்ன ஒன்றா பண்ண முடியும். ஆனால் இது அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இன்றைக்கி அவள் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க முடியாது. ஒரு எவ்வளோ டெலிவரி பார்த்துருக்கேன், டெலிவரி ஆச்சானே தெரில, டெலிவரி ஆகிடுது, அவ்வளோ டக்குன்னு ஆகிடுது அப்படின்னா பெரியவா வந்து பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.